வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு செய்திகளோடு நான் புஷ்கரணி ரவீந்திரன். சகல மக்களும் நாட்டின் எதிர்காலத்திற்காக ஒன்றிணைந்துள்ளோம். பிரிவினையின் இருளில் இருந்து விலகி அமைதியுடன் ஆட்சி செய்யும் தோழர்களின் பூமியாக நமது நாடு படிப்படியாக மாற்றமடைகிறது. சுதந்திரம் மற்றும் நீதியின் அடிப்படையில் இயேசுநாதர் செய்த போராட்டத்தின் காரணமாக அவர் புனிதரானார். அந்த மனிதாபிமான சுதந்திரம் மற்றும் நியாயத்தை மதித்து அவருடைய வழிகாட்டுதலை உண்மையாக்க ஒரு அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். வளமான நாட்டை உருவாக்க வலுவான உறுதியுடன் நம்மை அர்ப்பணிக்க இந்த புனித நத்தார் தினத்தில் நாம் அனைவரும் உறுதி பூணுவோம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக பிரிவு விடுத்துள்ள நத்தார் வாழ்த்துச் செய்தியிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, இயேசு கிறிஸ்து பிறந்த தினமான நத்தார் பண்டிகை உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். துன்பத்தில் இருந்து அனைவரையும் காப்பாற்ற இவ்வுலகில் அவதரித்த இயேசு கிறிஸ்து ஒருபோதும் ஏழை பணக்காரன் என்ற கண்ணோட்டத்தில் மக்களை பார்த்ததில்லை. அதனால்தான் அன்னார் கடவுளின் குழந்தையாக இவ்வுலகில் பிறந்த நாளில் மிகவும் ஏழ்மையான மற்றும் அப்பாவி மனித சமூகமாக இருந்து மேய்ப்பர்களிடையே பிறக்க தேர்ந்தெடுத்தார். இவ்வாறாகத்தான் தேவ தூதர்கள் அவர்களுக்கு நற்செய்தியை கொண்டு வந்தார்கள். எனவே நத்தார் தினத்தில் அடிப்படை அர்த்தம் வர்க்க பேதங்களை ஒதுக்கி மனித நேயத்தின் பெயரால் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் செயற்படுவதாகும். நத்தார் தினத்தின் உண்மையான அர்த்தமான அமைதியின் பின்னணியில் இருந்து நத்தார் பண்டிகையை கொண்டாடி வருவதை உளப்பூர்வமாக மகிழ்ச்சியுடன் இங்கு குறிப்பிடுகின்றோம். சகல மக்களும் ஒன்றாக ஒரே நோக்கத்துடன் கூட்டு பொறுப்பாக கருதி நாட்டின் எதிர்காலத்திற்காக ஒன்றிணைந்த ஒரு காலகட்டத்தை நாம் அடைந்துள்ளோம். அமைதி மற்றும் நல்லிணக்கத்தினால் பிணைந்த பூமியில் ஒரு புதிய விடியலின் அரவணைப்பை நாங்கள் அனுபவித்து வருகிறோம். அந்த பிரகாசமே இயேசு நமக்கு கொண்டு வந்த அன்பின் விடியலாகும். பிரிவினையின் இருளில் இருந்து விலகி அமைதியுடன் ஆட்சி செய்யும் தோழர்களின் பூமியாக நமது நாடு படிப்படியாக மாற்றப்படுவதை நாம் கண்கூடாக காண்கின்றோம். மனித சுதந்திரம் மற்றும் நீதியின் அடிப்படையில் இயேசுநாதர் செய்த போராட்டத்தின் காரணமாக அவர் புனிதனானார். அந்த மனிதாபிமான சுதந்திரம் மற்றும் நியாயத்தை மதித்து அவருடைய வழிகாட்டுதலை உண்மையாக ஒரு அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். இன்று இலங்கைக்கு தேவையான சமூக மாற்றம் என்பது பாரிய ஒரு சமூக மாற்றமாகும். சுதந்திரம் அடைந்து 76 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சில துறைகளில் ஏற்பட்ட மாற்றங்களுக்கு அப்பாற்பட்ட முழு சமூக மாற்றமாகும். இது ஒரு மறுமலர்ச்சியாகும். அந்த தேசிய மறுமலர்ச்சிக்காக மிகுந்த அர்ப்பணிப்பு, பொறுமை, நிதானம், அடங்கா துணிச்சல், இடையறாத முயற்சியுடன் பணியாற்றும் நமது அரசை சுற்றி திரண்டிருக்கும் ஆயிரக்கணக்கான மக்களின் நம்பிக்கைகள் எந்த வகையிலும் வீழ்ச்சியடைய விடாது. அவர்கள் எதிர்பார்க்கும் வளமான நாடு, அழகான வாழ்க்கையை உருவாக்கும் ஒரே குறிக்கோளுடன் மென்மேலும் வீரியத்துடனும் உறுதியுடனும் என்னை அர்ப்பணிப்பேன் என்பதை புனித நத்தார் தினத்தில் மீண்டும் வலியுறுத்துகின்றேன். சுயநலம் மற்றும் தீங்கான போட்டிக்குள் சமூக கட்டமைப்பு தள்ளப்பட்டுள்ள போதும் கிறிஸ்துமஸில் வெளிப்படுத்தப்படும் மனித நட்பண்புகளை வளர்த்து சமத்துவத்தை மதித்து மற்றவர்களுக்கு மரியாதை செலுத்துவதன் மூலம் சகோதரத்துவத்தையும் சக வாழ்வையும் மதிப்பதன் மூலம் அந்த சமூக கட்டமைப்பை நல்வழிப்படுத்தி மகிழ்ச்சிகரமான சமூகம் ஒன்றிற்காக பிரஜைகள் என்ற வகையில் நாம் அனைவரும் கைகோர்க்க உறுதி பூணுவோம். வலுவான மற்றும் நிலையான பொருளாதாரம், சமூக நீதியை இலக்காக கொண்ட உண்மையான அரசியல், கலாச்சாரம் மற்றும் மனிதநேயம், சுதந்திரம் நிறைந்த ஒரு அழகான நாட்டை உருவாக்க வலுவான உறுதியுடன் நம்மை அர்ப்பணிக்க இந்த புனித நத்தார் தினத்தில் நாம் அனைவரும் உறுதி பூணுவோம். இலங்கையிலும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் இனிய நத்தார் வாழ்த்துக்கள் என்றுள்ளது. நாட்டில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் நள்ளிரவு இயேசுபாலன் பிறப்பு மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதன்படி யாழ் மறைமாவட்ட ஆயர் அருட்கலாநிதி ஜஸ்டின் பெர்னாட் ஞானப்பிரகாச மாண்டகை தலைமையிலான கிறிஸ்துமஸ் நள்ளிரவு ஆராதனைகள் யாழ்ப்பாணம் புனித மரியன்னை பேராலயத்தில் நள்ளிரவு இடம்பெற்றது. இயேசுபாலனின் பிறப்பை கொண்டாடும் கத்தோலிக்க மக்கள் பெருமளவில் கலந்து கொண்டு ஆராதனை நிகழ்வுகளில் பங்கு பெற்றுக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாண மாவட்ட 51வது இராணுவ தலைமையகம் மற்றும் யாழ் மறைமாவட்ட ஆயர் இல்லம் ஆகியவற்றின் ஏற்பாட்டில் நத்தார் கரோல் நிகழ்வுகள் இடம்பெற்றன. பாதுகாப்பு படைகளின் பிரதானி அலுவலகத்தை இல்லாமல் செய்வதனூடாக அவரது பதவியை பறிப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது என்று கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. தற்போது பாதுகாப்பு படைகளின் பதில் பிரதானியாக ஜெனரல் ஷவேந்திர சில்வா கடந்த 2020ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் கடமையாற்றுகின்றார். பாதுகாப்பு படைகளின் பிரதானியாக செயற்பட்ட அட்மிரல் ரவீந்திர விஜயகுணரத்ன அந்த பதவியில் இருந்து ஓய்வு பெற்றதன் பின்னர் அப்போதைய ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷவால் ஜெனரல் ஷவேந்திர சில்வா பாதுகாப்பு
படைகளின் பதில் பிரதானியாக நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் பாதுகாப்பு படைகளின் பிரதானி அலுவலகத்தை இல்லாமல் செய்வதற்கு தற்போதைய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. அதேவேளை முன்னாள் ராணுவ தளபதியான ஷவேந்திர சில்வா இறுதிப் போர் இடம்பெற்ற போது வன்னி கட்டளை தளபதியாக செயற்பட்டிருந்தார். இறுதிப் போரில் நடந்த மனித குலத்திற்கு ஒவ்வாத குற்றச் செயல்களுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர் என்ற அடிப்படையில் அமெரிக்கா ஷவேந்திர சில்வா மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு பயண தடை விதித்துள்ளது. தனது சுய விவரங்களை பயன்படுத்தி வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களிடம் ஒரு தரப்பினர் நிதி மோசடி செய்வதாக தெரிவித்து அது தொடர்பில் உடனடியாக விசாரணைகளை முன்னெடுக்குமாறு கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அமைச்சர் சுனில் ஹந்துன்னித்தி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளார். நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இது தொடர்பில் முறைப்பாடு பதிவு செய்ததன் பின்னர் சம்பவம் தொடர்பில் ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து தெரிவித்தார். எனது சுய விவரங்களை பயன்படுத்தி வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களிடம் ஒரு தரப்பினர் இந்த நிதி மோசடிகளை செய்துள்ளனர். குறிப்பாக என்னை போன்று தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு ஜப்பான், தென்கொரியா, இங்கிலாந்து போன்ற நாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களிடம் வாட்ஸ்அப் மூலம் இந்த நிதி மோசடி நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். அதற்காக அவர்களுடன் கைத்தொலைபேசி மூலம் வீடியோ அழைப்பை ஏற்படுத்தி எனது குரலிலும் உரையாடியுள்ளனர். சமூக நலன் சார்ந்த திட்டங்களை மேற்கொள்ளவும் வறுமை கோட்டின் கீழ் வாழும் மாணவர்களுக்கு தேவையான அபியாச புத்தகங்களை கொள்வனவு செய்வதாகவும் தெரிவித்து இவர்களிடம் நன்கொடை சேகரித்துள்ளனர். மேலும் பணத்தை வைப்பு செய்வதற்காக சில வங்கி கணக்கு இலக்கங்களையும் வழங்கியுள்ளனர். அத்துடன் எதிர்வரும் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுடனான சந்திப்பு எனும் தலைப்பில் இணையவழி கூட்டம் ஒன்றையும் ஏற்பாடு செய்துள்ளனர். அதற்காக ஆவணங்களை போலியாக தயாரிக்கப்பட்டு எனது கையொப்பமும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. எனவே நாட்டு மக்களும் வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களும் இவ்வாறான நிதி மோசடிகள் தொடர்பில் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும். நானோ அல்லது எனது கட்சியின் உறுப்பினர்களோ இவ்வாறு தொடர்பு கொண்டு நிதி திரட்ட மாட்டோம். அவ்வாறு நாம் நிதி திரட்டுவோமாயின் ஒழுங்கமைக்கப்பட்ட அமைப்புகளூடாகவே அதனை செய்வோம். இந்த தொலைபேசி அழைப்புகள் மற்றும் வங்கி கணக்குகளின் விவரங்களை நான் CID-க்கு ஒப்படைத்துள்ளேன். இந்த விடயம் தொடர்பில் முழுமையான விசாரணைகளை மேற்கொண்டு மோசடியாளர்களை கைது செய்யுமாறு முறைப்பாடு பதிவு செய்துள்ளேன். இந்த மோசடிகளை மேற்கொள்பவர்கள் எம்மை அறிந்தவர்களாக இருக்கலாம் அல்லது நாம் அறிந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் எவராயினும் சட்டம் அமுல்படுத்தப்பட வேண்டும் என்றார். அனைத்து மதத்தவரும் அனைத்து மொழி பேசுவோரும் நல்லிணக்கத்தோடும் சம உரிமையோடும் சமத்துவ மனப்பான்மையுடனும் வாழும் மாநிலமாக தமிழகம் திகழ இந்த அரசு தொடர்ந்து பாடுபடும் என்று உறுதியளித்து அனைவருக்கும் எனது கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் காட்டுங்கள் என்று பொறுமையையும் ஒருவன் உங்களிடம் எதனையேனும் கேட்டால் அவனுக்கு அதை கொடுத்து விடுங்கள் என ஈகையையும் பகைவர்களையும் நேசியுங்கள் என்று இன்னா செய்தாருக்கும் நன்மையே செய்யும் அன்பையும் விதைத்த இயேசு பெருமாள். போர்களினாலும் வெறுப்புணர்வாலும் இந்த உலகம் அல்லருறும் இவ்வேளையில் அவர் காட்டிய அன்பு வழி, அமைதி வழிதான் மிகவும் தேவையானதாக இருக்கிறது. மேலும் அவரது வழியில் தற்போதைய திராவிட மாடல் ஆட்சியிலும் எருசலேம் செல்வதற்கான நிதியுதவி 60,000 ரூபாவாக உயர்ந்துள்ளதாகவும் கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணிபுரியும் உபதேசியார்கள் மற்றும் பணியாளர்கள் நல வாரியம் முதலிய பல்வேறு நலத்திட்டங்களை நிறைவேற்றி வருகின்றோம் என்றும் அவர் தனது கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்தில் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் உர்ஷா மேஜர் என்ற சரக்கு கப்பல் மத்திய தரைக்கடலில் ஏற்பட்ட வெடி விபத்து காரணமாக மூழ்கியுள்ளது. ஸ்பெயினிற்கும் அல்ஜீரியாவிற்கும் இடையில் உள்ள கடற்பகுதியில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் கப்பலின் பணியாளர்கள் 2 காணாமல் போயுள்ளனர். ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சின் கட்டுமான நடவடிக்கைகளுடன் தொடர்புபட்ட நிறுவனம் ஒன்றின் கட்டுப்பாட்டில் இருந்த கப்பலே வெடி விபத்து காரணமாக மூழ்கியுள்ளது. கப்பலின் பணியாளர்கள் 16 பேரில் 14 பேரை மீட்டு ஸ்பெயினிற்கு கொண்டு வந்துள்ளதாகவும் ரஷ்ய வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்தியாவில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள ICC மகளிர் உலகக்கிண்ண 50 பந்து பரிமாற்றங்கள் கொண்ட கிரிக்கெட் தொடரில் நேரடியாக பங்கு பெற்றும் தகுதியை இலங்கை உறுதி செய்து கொண்டுள்ளது. நியூசிலாந்திற்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட மகளிர் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் 2-0 என ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றதால் ICC மகளிர் சாம்பியன்ஷிப் தற்சமயம் இலங்கை 5ஆம் இடத்தில் இருப்பதுடன் 21 புள்ளிகளுடன் 6ஆம் இடத்தில் உள்ள நியூசிலாந்து 24 போட்டிகளை பூர்த்தி செய்துள்ளது. இதேவேளை குறித்த தொடரில் 8 நாடுகள் பங்கு பெறவுள்ள நிலையில் வரவேற்பு நாடான இந்தியா உட்பட முதல் 6 இடங்களை பெறும் அணிகள் நேரடியாக உலகக்கிண்ண இறுதிப் போட்டியில் பங்கு பெற்ற தகுதி பெறும். இந்த நிலையில் ஆஸ்திரேலியா 39 புள்ளிகளையும், இங்கிலாந்து 32 புள்ளிகளையும், இந்தியா 27 புள்ளிகளையும், தென்னாப்பிரிக்கா 25 புள்ளிகளுடனும், இலங்கை 22 புள்ளிகளுடனும் நேரடியாக உலகக்கிண்ண போட்டியில் பங்கு பெற்றுவதை உறுதி செய்து கொண்டுள்ளன. தற்போது 5ஆம் இடத்தில் உள்ள இலங்கையை எந்த அணியினாலும் 6ஆம் இடத்திற்கு அப்பால் பின்தள்ள முடியாது என்பதால் மகளிர் உலகக்கிண்ண போட்டியில் நேரடியாக
பங்கு பெற்றும் தகுதியை இலங்கை உறுதி செய்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்தினை பின்தொடருங்கள். வணக்கம்.